தமிழக அரசு பள்ளிகளில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலைப் பொருட்கள் அதிக புழக்கத்தில் உள்ளன. எளிதாக மாணவர்களுக்கே பார்த்திங்கன்னா, கஞ்சா போன்ற பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கேடுகெட்ட செயலை சமூக விரோதிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. தற்போதுடைய பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா, கூலிப்பு, ஹான்ஸு, சிகரெட்டு, கஞ்சா இது போன்ற பழக்கத்திற்கு மிகவும் அடிமையாகி விட்டார்கள். அது பார்த்திங்கன்னா, நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் ஊர்லேயே இது போன்ற செயல்களை செஞ்சு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கேங் வாரா, அதாவது மாணவர் டு மாணவர் கேங் வாரெலாம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் போதை பழக்கத்துக்கு அடிமையானான்னா, அதை ஆசிரியர்கிட்ட போய் நல்ல மாணவர்கள் சொன்னாங்கன்னா, அந்த மாணவர்கள் அடிக்கிறதுக்கு 10 பேர் கொண்ட கும்பல் வீட்டிற்கே வராங்க. இது போன்ற செயல்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். முதல்ல இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டதில்ல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் அதிகம் போதைப் பொருட்கள், புகையிலைப் பொருட்கள் பயன்படுத்திட்டு வராங்க மாணவர்கள். இது சமூக சீர்கேடுக்கு ஒரு பங்காக விளங்குது. ஆகையால் பார்த்திங்கன்னா, பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் மாணவர்களுடைய பேக்கை வாரத்திற்கு ஒரு முறை திடீர்னு ஒரு சோதனை பண்ணுங்க. குறிப்பிட்ட நாள் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் திடீர்னு ஆய்வு பண்ணுங்கள். அதுவும் இல்லாத ஏதாவது மாணவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மாணவன் புகையிலைப் பொருட்களை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னான்னா, உடனடியாக அந்த மாணவனை கண்டிங்க. அதன் மீறியும் கேட்கலைன்னா அவனுக்கு டிசி கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. இப்போ தயங்கினீங்கன்னா அந்த ஒரு மாணவன் பார்த்திங்கன்னா 10 மாணவனை கெடுப்பான். அதனால் எந்த ஒரு மாணவன் தப்பு செய்கிறானோ அவனுக்கு உடனடியாக டிசி கொடுத்து பள்ளியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். அப்படின்னா தான் இது போன்ற செயல்களிலிருந்து தவிர்க்க முடியும். அதே சமயம் முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா, பெற்றோர்கள் மாணவர்களை கவனமாக வாட்ச் பண்ணுங்க. அவன் புகையிலை யூஸ் பண்ணுறானா, ஒரு ஸ்மெல் வருதா, போதைப்பொருள் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி நடந்துக்குவானுங்க. அப்படியே அரை மயக்கத்தில் இருப்பானுங்க. கஞ்சாலாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்மெல்லாம் எதுவும் வராது. அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதே நற்பண்புகளை சொல்லி இந்த மாதிரி தவறான செயல்களுக்கு போகக்கூடாது, பெண்கள் மதிக்கணும் அப்படின்ற ஒரு சொல்லி வளர்த்துனீங்கன்னா, வருங்காலத்தில் அந்த மாணவர்கள் நல்ல செயலை தான் செய்வாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, நண்பர்களிடம் சேரும் பொழுது நல்ல நண்பர்கள் மட்டும்தான் பழகணும், வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது. நல்ல நண்பர்களை சேகரிக்கணும், மற்ற தீமை செய்யக்கூடிய எந்த நண்பர்களையும் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு நற்கருத்தையும் சொல்லி வளங்க. அதனால் பார்த்திங்கன்னா, நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.